உலகத்துல வாழ்ற வரைக்கும் நமக்கு என்ன உண்டு? போராட்டம், நிந்தைகள், அவமானங்கள் எல்லாமே என்ன செய்கிறது? வியாதிகள், கண்ணீர்கள், பலவீனங்கள் எல்லாம் நமக்கு உண்டு. உலகத்தானுக்கு என்ன உண்டோ அதே போலவே நமக்கும் உண்டு. ஆனாலும் நிறைய பேர் நினைக்கிறாங்க கர்த்தர் நமக்கு யுத்தம் செய்வார், நம்ம சும்மா இருந்தா போதும். அது வேற விஷயம். அவர் யுத்தம் செய்ய மாட்டார். நீ சும்மா இருந்தா அவர் யுத்தம். ஆமென். ஆவிக்குரிய விஷயத்துல தப்பான கணக்க போட்டார். என்ன யுத்தம்? உன் டைம் எல்லாம் அவன் சாப்பிடுறான். உன் ஆவிக்குரிய ஜீவிதத்துல தோத்து விழும்படியா வைக்கிறான். நீ ஃபெயில் ஆன உடனே உனக்கு ஒரு சோர்வை கொண்டு வர்றான். நீ எதையா தோத்து போயிட்ட, நீ உன்னால முடியாது அப்படின்னு சொல்லி உன்னை என்ன செய்யற? வந்தியா போயிட்டே இரு. உனக்குள்ள ஒரு மாற்றம் வரக்கூடாது. நீ எழும்பி ஜெபிக்கிறவனா, முழங்கால் படி போடுற விசுவாசியா மாறவும் கூடாது. உன் கவலையே உனக்கு பெரிய இமயமலை மாதிரி ஒரு தலையில இருக்கு. நீ போய் ஒரு வசனத்தை தெரிந்த ஒரு வசனத்தை நாம் எல்லாரும் சேர்ந்து நாம் வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் 11வது வசனத்தை நாம் எடுத்துக்கொள்வாமே. எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? இதோ சீக்கிரமாய் வருகிறேன், ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாதபடிக்கு உனக்குள்ளதை பற்றி கொண்டிரு. ஆமென். அல்லேலூயா. ஜெபிப்போம். பரலோக பிதாவே, ஆண்டவரே, உம்முடைய வசனத்திற்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். இந்த வார்த்தை கொண்டு எங்கள் ஆண்டவர் எங்களோடு பேசும், இடைப்படும், தடையான எல்லாவற்றையும் அகற்றி பரிசுத்த தேவ ஆவியானவர் எங்கள் நடுவில் வெளிப்பட்டு அப்பா ஒவ்வொரு இருதயங்களிலும் பேசும்படியாய் உடைய திருக்கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறேன். தகப்பன் அடியனை தாழ்த்துகிறேன். கர்த்தர் இயேசுவின் நல்ல நாமத்தில் வேண்டி கேட்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். அல்லேலூயா. பிலதெல்பியா சபைக்கு தூதனுக்கு நீ சொல்ல வேண்டியது, எழுத வேண்டியது என்னவெனில் என்று சொல்லி அந்த சபைக்கு சொல்லி வரும்போது ஆவியானவர் ஆண்டவராய் இயேசு இந்த இடத்துல ஆமென் ஒரு முக்கியமான காரியங்களை அவர் சொல்லுகிறதை நாம் இங்கே பார்க்கிறோம். 10வது வசனத்தில் என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்து கொண்டபடியால் பூமியின் குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாய் பூச்சரகத்தின் மேலே வரக்கூடிய சோதனை காலத்திற்கு தப்பும்படி நானும் உன்னை என்ன செய்வேன்? காப்பேன். ஆமென். பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்து கொண்டபடியால். ஆமென். இந்த சபை ஒரு நல்ல சபை, ஆண்டவருக்காக சத்தியத்தில் நின்ற ஒரு சபை. ஆமென். அதனுடைய பொறுமை, அதனுடைய கிரியைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் அங்கீகரித்து அதற்கு வேண்டிய கனத்தை கொடுப்பதை நாம் இங்கே பார்க்கிறோம். பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்து கொண்டபடியால் தேவ பிள்ளைகளுக்கு இந்த கடைசி காலத்துல பொறுமை மிக மிக அவசியம். ஆமென். பொறுமைன்னா என்ன? ஆமென். பொறுமைன்னா பொறுமை தான். அதாவது நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனைகள், போராட்டங்கள் நாம் நினைத்ததெல்லாம் உடனே செஞ்சிடாது, நடந்துராது. நடக்கும். ஆனாலும் நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவருடைய டைமுக்கு என்ன செய்யணும்? வெயிட் பண்ண, ஜெபம் பண்ணி வெயிட் பண்ணி கொண்டு இருக்கணும். ஆமென். அதற்காக எந்த ஒரு அவசரத்தையோ நம்ம காண்பித்து நம்முடைய ஆத்துமாவை நாம் கெடுத்து கொள்ளக்கூடாது. நம்முடைய ஆத்துமாவை என்ன செஞ்சிடக்கூடாது. அந்த பொறுமையின்மை அதை பிசாசு நல்லா பயன்படுத்தி கொள்வான். நம்முடைய ஆத்துமாவை நஷ்டமாக்குறதுக்கு அவன் அதை வாய்ப்பா என்ன செய்வா? பயன்படுத்தி கொள்வான். அந்த பொறுமை இழந்து நாம் நிற்கும்போது அவன் இன்னும் கொஞ்சம் அதில் ஆயில ஊற்றி என்ன செய்வான்? நீ தேவ பிள்ளை பாரு, உனக்கு ஒன்றுமே நடக்கலை, உனக்கு தான் கஷ்டம், உலகத்தில் உள்ளவெல்லாம் நல்லா இருக்கிறான், ஆமென், எல்லாரும் நல்லா இருக்கிறாங்க, நாம் மட்டும்தான் இவ்வளோ பாடும் கஷ்டமும் என்ன செய்கிறோம், பாடுகிறோம், நமக்கு தான் ஒன்றுமே என்ன செய்ய மாட்டாங்க, நடக்கவும் மாட்டேங்கு அப்படிங்கிற ஒரு இதில் அவன் நம்மளை
சோர்ந்து போக பண்ணி நம்முடைய ஜெப வாழ்க்கையையும் நம்முடைய விசுவாச ஜீவியத்தையும் நஷ்டமாக்குறதுக்கு தான் அவன் பெரிய முயற்சிகளை இதை பயன்படுத்துவான். ஆமென். அதனால தேவ பிள்ளையுடைய வாழ்க்கையில் ஆமென் சோதனை உண்டு, பிரச்சனை உண்டு. இந்த உலகத்தில் வாழ்கிற வரைக்கும் நமக்கு என்ன உண்டு? போராட்டம், நிந்தைகள், அவமானங்கள் எல்லாமே என்ன செய்கிறது? வியாதிகள், கண்ணீர்கள், பலவீனங்கள் எல்லாம் நமக்கு உண்டு. உலகத்தானுக்கு என்ன உண்டோ அதே போலவே நமக்கும் உண்டு. ஆனாலும் ஆண்டவர் சொல்லிட்டா, நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும். ஆமென். ஆனாலும் அந்த துன்பங்கள் எல்லாவற்றிலிருந்தும் ஆண்டவர் நம்ம என்ன செய்வார்? விடுதலை ஆக்குவார் என்றும் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அப்போ இவைகளுக்கெல்லாம் நமக்கு ஒரு பொறுமை அவசியமா இருக்கிறது. ஆமென். சில பேர் சின்ன இதையும் தாங்கிக் கொள்ள மாட்டாங்க, அப்படியே ஒரு மாதிரி துடிச்சுட்டே வருவாங்க. ஆமென். அப்படிலாம் நம்ம அதுக்காகத்தான் தேவன் சின்ன 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 காரியங்களை, பிரச்சனைகளை நமக்கு தந்து நம்முடைய இருதயத்தை என்ன செய்கிறார்? பக்குவப்படுத்துகிறார். இருதயத்தை என்ன செய்கிறார்? எதையும் தாமே பொறுத்து கொள்ளக்கூடிய அந்த இருதயத்துக்குள்ளே நம்மளை உருவாக்கி எடுக்கிறார். ஆமென். பேதுரு சொல்வார் இல்லைங்களா? 1 பேதுரு 5:10 கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிற உங்களை என்ன செய்கிறார்? சீர்படுத்தி சிறப்படுத்தி நிலைநிறுத்துவாராக. நம்ம அவருடைய வேலை நம்மளை சீர்படுத்தணும், சிறப்படுத்தணும், பலப்படுத்தணும், நிலைநிறுத்தணும். அதுக்கு சில ப்ராசஸ்கள் என்ன நமக்கு? ஏன்னா சத்துரு வாய்ப்புகளை எதிர்பார்த்து கொண்டு இருப்பான். சத்துரு எதை எதிர்பார்த்துட்டு இருக்கிறான்? வாய்ப்புகளை எதிர்பார்க்கிறான். எப்படியாவது உங்களை அதுல முறுமுறுக்க வச்சு, பாவம் செய்ய வச்சு, பொறுமை இழக்க வச்சா ஆட்டோமேட்டிக்கா பாவம் உள்ள வந்துடும். ஆமென். ஆட்டோமேட்டிக்கா பிசாசு என்ன வந்துடுவான்? கொஞ்சம் என்ன ஆவிக்குரிய வாழ்க்கை, கொஞ்சம் அதை பாரு இதை பாரு, இருதயத்தை தேற்றிக்க என்ன சொல்லுவான்? அந்த இதை கொஞ்சம் பார்த்துட்டு இந்த டைமை பாஸ் பண்ணி உன் இருதயத்தை தேற்றிக்க, அல்லது கொஞ்சம் அப்படி இப்படி செய்து எப்படியோ அப்படின்னு சொல்லி கொடுப்பான். ஆமென். அப்ப பிசாசுக்கு என்ன செய்யக்கூடாது? இடம் கொடுக்க கூடாது. அப்ப நம்ம பொறுமை நாம் காத்து கொள்ளணும். அதான் ஆண்டவர் சொல்றார், என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்து கொண்டபடியால். ஆமென். இயேசு ஆமென் எபிரியர் 12ஆம் அதிகாரத்துல 2வது வசனத்துல அந்த பொறுமையை அவர் பாருங்க, அவர் சகித்து கொண்டார். என்டியூரன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஆமென். தமக்குள் வைத்திருக்கின்ற சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை என்ன செய்தார்? சகித்து தேவனுடைய சிங்காசனத்தில் வலது பரிசத்திலே வீற்றிருக்கிறார். சிலுவை என்ன செய்தார்? சகித்து, அதாவது தாங்கி பொறுத்து கொண்டு பொறுமையாய் இருந்தார். அவரை போல பொறுமையா இருக்க யாராலும் முடியாது. ஆமென். தேவனாய் இருந்தும் அவர் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை என்ன செய்தாராம்? கற்றுக்கொண்டு தேவன் தன்னுக்கு வைத்த அந்த பெரிய அந்த திட்டத்தை, வேலையை முடிப்பதற்காக தன்னை பொறுமையாய் காத்து கொண்டார். அல்லேலூயா. என்னதெல்லாமும் செய்து பார்த்தாங்க, அடிச்சு பார்த்தாங்க, முள்முடி வச்சு பரியாசம் பண்ணி பார்த்தாங்க, எல்லாம் செய்து பார்த்தாங்க. ஆனா மயிர் கத்தரிக்கிற ஆட்டை போல வாய் பேசாது இருந்தார். அல்லேலூயா. ஒரு வார்த்தை என்ன செய்யல? அமைதியா இருந்தார். அல்லேலூயா. அதனால நாம ரொம்ப கவனமா நம்முடைய ஆத்துமை எப்போ அப்படிதான் டிராவல் பண்ணும் போதும் நம்மளை தான் ஓண்டுவான். ஆமென். அல்லேலூயா. எல்லாரும் ஒழுங்கா இருப்பான், ஆனா உங்களை தான் என்ன செய்வா? டிஸ்டர்ப் பண்ணி உங்களை எரிச்சல் ஊட்டிட்டு போவாங்க. ஆமென். நீ கோவப்படுறியா, எப்படி ரியாக்ஷன் இருக்கு என்ன காட்டுறதுக்கு. ஆமென். அதனால எங்கேயும் என்ன செய்யணும்? பொறுமையா இருக்கு, அமைதியா இருக்கு, வாய் பேசாம அமைதியா. ஆமென். நியாயம்ங்கிறது வேற. இப்ப உங்களுக்கு நியாயம் இல்லாம போச்சு, அதுக்காக நீங்க என்ன செய்யலாம்? பேசலாம். அதற்காக நீங்க என்ன செய்யலாம்? பேசலாம். ஆனா பொறுமை எழுத. அப்புறம் அப்படி சொல்லிட்டு, பூமியின் குடியிருக்கிறவளை சோதிக்கும்படியாய் பூச்சகரத்தில் மேலெங்கு வரப்போகிற சோதனை காலத்துல நானும் தப்பும்படி உங்களுக்கு என்ன செய்வேன்? காப்பேன். அல்லேலூயா. அப்ப இந்த பூமியில உள்ள நெருக்கடிகள் பாருங்க, அந்த யுத்தமும் பல உலகத்தினுடைய பிரச்சனைகள் எல்லாம் நாம கேட்கிறோம்.
அதை அனுபவிக்கிறோம். அதெல்லாம் நம்ம வாழ்க்கையில ஒரு டென்ஷனும் ஒரு மனதை நிம்மதியற்ற ஒரு சூழ்நிலைக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா இதை செய்யும், கொண்டு போகும். ஆமென். அப்படி போகிற அந்த காலகட்டங்களில் எல்லாம் நமக்கு வேண்டியது பொறுமை, ஜெபம். என்னது அவசியம்? ஜெபம். அப்படிப்பட்ட ஒரு பொறுமை இழக்கிறது போல இருந்தா ஆண்டவர்கிட்ட நன்றி சோத்திராதா. பவுல் எப்பொழுதும் சோத்திரம் பண்ணுங்கள், எப்பொழுதும் என்ன செய்யுங்க? சோத்திரம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னார். ஆமென். இப்படி சொல்லிட்டு அந்த சபைக்கு ஒரு வாக்கு கொடுக்கிறார். இதோ சீக்கிரமாய் வருகிறேன், ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாதபடிக்கு உனக்குள்ளதே என்ன செய்ய? பற்றி கொண்டிரு. இப்ப தேவன் நமக்கு என்ன வைத்திருக்கிறார்? கிரீடத்தை வைத்திருக்கிறார். இயேசுவை குறித்து வெளிப்படுத்துற விசேஷம் 19ஆம் அதிகாரத்துல 12 வாசிங்க. அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலை போல் இருந்தன, அவருடைய சிரசில் மேல் அநேக கிரீடங்கள் இருந்தன, அவருக்கு அன்று வேறு ஒருவருக்கும் தெரியாத நாமம் எழுதியிருந்தது. அவருடைய சிரசில் எப்படி இருந்தது? அநேக கிரீடங்கள். அல்லேலூயா. அவருக்கு ஆண்டு பிதாவாகிய தேவன் முடி சூட்டினார். அல்லேலூயா. ஆமென். தானியேல் 7:13 ரா தரிசனங்களிலே நான் பார்த்து கொண்டிருக்கையில் இதோ மனுஷகுமாரனுடைய சாயலான ஒருவர் வானத்து மேகங்களுடனே வந்தார். அவர் நீண்ட ஆயுசுள்ளவர் மட்டும் வந்து அவர் சமூகத்தில் கொண்டு வரப்பட்டார். அல்லேலூயா. குமாரன் அங்கே கொண்டு வரப்பட்டார். கீழே வாசிக்கும் போது கனமும் மகிமையும் அவருக்கு என்ன செய்யப்பட்டது? கொடுக்கப்பட்டது. அல்லேலூயா. கர்த்தத்துவம் அப்படின்னு சொல்லி 14 வாசிங்க. சகல ஜனங்களும் ஜாதியாரும் பாசைக்காரரும் அவரையே சேவிக்கும்படி அவர் கர்த்தத்துவமும் மகிமையும் ராஜரீகமும் கொடுக்கப்பட்டது. அவருடைய கர்த்தத்துவம் நீங்காத நித்திய கர்த்தத்துவம், அவருடைய ராஜ்யம் அழியாததுமாய் இருக்கும். கரங்களை எல்லாம் சொல்லாமா? ஆமென். அப்ப அவர் கர்த்தத்துவம், அவருடைய அவருக்கு முடிசூற்ற ஒரு மகிமையும் கனத்தையும் பிதாவாகி தேவன் அவர் கொடுத்து 19ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறீங்களா? அந்த 15ல இருந்தே வாசிங்களேன். புறஜாதிகளை வெட்டும்படி அவருடைய வாயில இருந்து கூர்மையான பட்டை புறப்படுகிறது, இருப்பு கோலால் அவர்களை அரசாளுவார். அவர் சர்வ வல்லமுள்ள தேவனுடைய உக்கிர கோபமாகிய மிதிக்கிறார். ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தா என்னும் நாமம் அவருடைய வஸ்திரத்தின் மேலும் அவருடைய தொடையின் மேலும் எழுதப்பட்டிருந்தது. அல்லேலூயா. ஆமென். அவர் கர்த்தத்துவ மகிமையும் முடி. ஆமென். அவருடைய சிரசின் மேல அநேக கிரீடங்கள். அல்லேலூயா. எத்தனை கிரீடங்கள்? அநேக கிரீடங்கள் இருந்தன. ஆமென். அதே போல ஜெயிக்கிற நீதிமானா இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் எதை வைக்கிறார்? அநேக கிரீடங்களை வைக்கிறார். அநேக கிரீடங்களை வைத்து ஆசீர்வதிக்கிறார். ஆமென். ஆமென். வெளிப்படுத்துற விசேஷம் 4:4 வாசிக்கிறோம். அந்த சிங்காசனத்தை சூழ 24 சிங்காசனங்கள் இருந்தன. 24 மூப்பர்கள் வெண் வஸ்திரம் தரித்து தங்கள் சிரசுகளில் பொன்முடி சூட்டி அந்த சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்து இருக்க கண்டேன். அல்லேலூயா. இங்க என்ன கிரீடத்தை பார்க்கிறோம்? பொற்கிரீடம். அல்லேலூயா. பொன்முடி அப்படின்னு போட்டிருக்கா. ஆமே. பொற்கிரீடத்தை பார்க்கிறோம். யாருக்கு? அந்த 24 மூப்பர்களுக்கு. அல்லேலூயா. 12 பழைய ஏற்பாட்டு பிதாக்கள், புதிய ஏற்பாட்டு அப்போஸ்தலர்கள், 24 மூப்பர்களை ஆண்டவர் தெரிந்தெடுத்து அந்த 24 மூப்பர்களுக்கு என்ன வைக்கிறார்? பொன்முடியை சூட்டுகிறார். அவர் சிங்காசனம் 24 சிங்காசனங்கள் இருந்தன. எத்தனை இருந்தன? ஆளுகை, ராஜாதி ராஜாவோடு ஆளுகை செய்யும்படியான ஆமீன் அதிகாரம் வேற அந்த 24 பேருக்கும் ஆண்டவர் பொன்முடியை சூட்டுகிறார். இவங்க யாரு? அந்த இயேசுவாலே ரட்சிக்கப்பட்டவர்கள். இயேசுவாலே ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் அந்த 24 பேர். ஆமென். மூப்பர்களா எண்ணப்பட்டவர்கள். ஆமே. சிங்காசனத்தில் உட்கார்ந்த ஒரு நாள் நமக்கு தெரியும். ஆமே. பேதுரு இயேசுடத்துல வந்து நாங்க எல்லாவற்றையும் விட்டு வந்தோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும் சொல்லும் போது ஆண்டவர் என்ன சொன்னார்? ஒண்ணுமே இல்லைன்னா சொன்னார். இல்லவே இல்லை. மறு ஜென்ம காலத்திலே ஆமென்
நான் பிதாவோடு கூட இருக்கும்போது நீங்கள் என்னோடு கூட சிங்காசனத்துல வீற்றிருப்பீர்கள் சொன்னாரா? சொன்னார். மத்தேயு 19:27-28 நினைக்கிறேன். ஆமென். அல்லேலூயா. மறுஜன்ம காலத்திலே மனுஷகுமாரன் தன்னுடைய மகிமை உள்ள சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் போது என்னை பின்பற்றி நீங்களும் இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களை நியாயம் தீர்க்கிறவர்களாக 12 சிங்காசனத்தில் வீற்றிருப்பீர்கள் என்று மெய்யாகவே மெய்யாக உங்களுக்கு கரங்கத்தில் சொல்லாமா? ஆமென். 12 அவங்களுக்கு கொடுத்தார், பழைய ஏற்பாட்டு மூப்பர்களுக்கு கொடுத்தார். 12 புதிய ஏற்பாட்டு மூப்பர்களுக்கு கொடுத்தார். கரங்கத்தில் எல்லாம் சொல்லாமா? ஆமென். அல்லேலூயா. ஆமென். அவர் பொன்முடி சூட்டப்பட்ட அந்த 12 பேர். அல்லேலூயா. ஆண்டவர் தேவ பிள்ளைகள் கொடுக்கிறார். ஒரு நாள் செபதேயும் தாய் மத்தேயு 20ஆம் அதிகாரத்துல உம்முடைய ராஜ்யத்தில் நீர் வரும்போது என் குமாரர்கள் 2 பேர், ஒருவன் உனது வலது புறத்திலும் இன்னொருத்தர் உன்னுடைய இடது புறத்திலும் உட்காரும்படி அவனுக்கு என்ன செய்யணும்? அருள் செய்ய வேண்டும் என்றார். இயேசு பிரதித்தரமாக நீ கேட்டுக்கொள்வது என்னதென்று உனக்கு தெரியவில்லை, போதும். ஆமென் அப்படின்னு சொல்றார். ஆமென். நான் குடிக்கும் பாத்திரத்துல நீங்க குடிக்கவும் நான் பருகும் பானத்தை நீங்க குடிக்கவும் கூடுமா அப்படின்னு கேட்கிறார். அல்லேலூயா. நான் குடிக்கும் பானத்தை ஸ்தானத்தை நீங்க பெறவும்னா கூடுமா என்றார். அல்லேலூயா. அவரு இல்லைன்னு சொல்லல. அப்ப அதுக்கு அவங்களும் சொன்னாங்க, முடியும், எங்களால நீங்க போற வழியில என்னால வர பிள்ளைகள் வரும். அப்படி நான் அந்த பாத்திரத்துல நாங்களும் ஸ்தானம் பண்ணுவோம். ஆமென். நீர் குடிக்கிற பாத்திரத்தை அது என்ன பாத்திரத்தை சொல்றாரு? சிலுவையை பற்றி, பாடுகளை பற்றி சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆமென். நான் கடந்து போகிற பாத்திரத்துல நீங்க கடந்து போக முடியுமா அப்படின்னு கேட்கிற. அப்போ அவங்க 2 பேருமே அப்போஸ்தலரா, இந்த 2 பேரும் யோவானும் யாக்கோபு என்ன சொல்றாங்க? முடியும். அப்போ ஆண்டவர் சொல்றார், ஆமா நிச்சயமா நீங்களும் அந்த பாதையில என்ன செய்வீங்க? குடிப்பீங்க, பாத்திரத்துல குடிப்பீங்க, அந்த ஸ்தானத்தையும் என்ன செய்வீர்கள்? பெறுவீர்கள். ஆனாலும் வலதுபுறம் இடதுபுறம் மட்டும் எனக்கு தெரியாது. ஆமென். அல்லேலூயா. அதாவது ஸ்தானம் சிங்காசனம் என்பது உங்களுக்கு அசூரன்ஸ் கட்டாயம் உண்டு. ஆனா வலது இடத்துல யார் இருப்பாடு எனக்கு ஏன் காரியம் இல்லை, அது யாருடைய என்று நழுவிட்டார், பிதாவின் காரியம்னு சொல்லிட்டு போயிட்டார். அவருக்கு தெரியும். ஆனாலும் என்ன ஏன் போட்டு சண்டை போடுவோன்னு சொல்லிட்டு விட்டுட்டார். ஆமென். அல்லேலூயா. அப்படின்னா எதை சொல்ல வர்றோம்னா, ஆளுகை சிங்காசனத்தை தேவன் தேவ பிள்ளைகளுக்கு வைத்திருக்கிறார். கரங்களத்தில் அல்லேலூயா சொல்லலாமா? நாம் அவரோடு கூட துன்பத்தை சகித்தால் அவரோடு கூட ஆளுகையும் செய்வோம். யாருக்கு எழுதினது? பவுல் தீமோத்தேயுக்கு சொல்லும் போது சொல்லுவார், நாம் அவரோடு கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோடு கூட ஆளுகையும் செய்வோம். அல்லேலூயா. ஆமென். அப்போ ஆளுகை சிங்காசனம் தேவன் தேவ பிள்ளைகளுக்கு என்ன செஞ்சிருக்கிறார்? வைத்திருக்கிறார். ஆகவேதான் அந்த பொன்முடியை ஆண்டவர் அந்த 12 பேருக்கும் சூட்டி, அல்லேலூயா, அவங்க தேவனுக்கு முன்னே இருக்கிறாங்க. அல்லேலூயா. சிங்காசனத்துல வீற்றிருக்கிறதை நாம் என்ன செய்கிறோம்? பார்க்கிறோம். யோவான் அதை காண்கிறார். ஆமென். அல்லேலூயா. ஆமென். சிங்காசனத்துல அந்த பொன்முடியை சூட்டினவர்களாய் அங்கே இருக்கிறதை பார்க்கிறோம். நமக்கும் அநேக கிரீடங்கள் நமக்கு உண்டு. வாசிங்க. ஆமென். 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை வாசிங்க. பந்தயத்துக்கு போராடுகிற எவரும் எல்லாவற்றிலும் இச்சையடக்கமாய் இருப்பார்கள், அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படி அப்படி செய்கிறார்கள், நாமோ அழிவில்லா கிரீடத்தை பெறும்படி அப்படி செய்கிறோம். அல்லேலூயா. ஆமென். இப்போ பவுல் சொல்றார், அழியாத கிரீடம். என்ன கிரீடத்தை தேவன் வைத்திருக்கிறார்? பந்தயத்துல போராடுகிற எல்லாரும் என்ன செய்வாங்க?
இச்சையடக்கமாய் இருப்பார்கள். அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி இருக்கிறார்கள். நாமும் அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படி அப்படி செய்கிறோம். என்ன செய்கிறோம்? இச்சையடக்கத்தோடு இருக்கிறோம். இச்சையடக்கம்னா என்ன? அளவுக்கடமா ஆசைப்படக்கூடாது. அல்லேலூயா. அளவுக்கடமா என்ன செய்யக்கூடாது? நம்ம ஆசையே பட மாட்டோம். ஆமா. அப்புறம் இச்சையடக்க இங்கிலீஷ்ல என்ன அதுக்கு? செல்ஃப் கண்ட்ரோல் அப்படின்னு போட்டிருக்கும்ல. சுய கட்டுப்பாடு. என்ன கட்டுப்பாடு? ஆமே. இன்னொரு தமிழ்ல என்னது? டெம்பரேட். சுய கட்டுப்பாடு. ஆமே. தேவ பிள்ளைகள் கட்டாயம் கட்டாயம் டெம்பரண்டா நம்மை நாமே கண்ட்ரோல் பண்ணுகிற இடத்துல இருக்கணும். நானும் பவுல் சொல்றார், எல்லாரும் தான் ஓடுவாங்க, எத்தனை பேர் தான் அது கிடைக்கும்? ஒரு ஆளுக்கு தான் கிடைக்கும். ஆனா நாம அப்படி இல்லை. பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் ஓடணும் அப்படிங்கிறார். பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் ஓடுங்க அப்படிங்கிறார். அப்படின்னா நாம ஆமென் அப்படி எவ்வளவு சுய கட்டுப்பாடோடு இருக்கணும் வேதம் சொல்லுகிறேன். அல்லேலூயா. நம்மை நாமே ட்ரெயின் பண்ணணும். நம்மை நாமே என்ன செய்யணும்? ட்ரெயின் பண்ணணும். டைம் அலாட் பண்ணுற விஷயத்துல இருந்து ஆமென் என்ன டைம்ல என்னென்ன செய்யணுங்கிறத நாம மேனேஜ் பண்ணணும். விட்டு கொடுக்கக்கூடாது. ஒரு மாசம் அந்த மேனேஜ்மெண்ட் பார்த்து நம்ம எப்படி மேனேஜர் வந்து ரிப்போர்ட் கொடுக்குறாங்களோ பெரிய தலைவர்களுக்கு இருப்போ அதே மாதிரி ஒரு மாசம் ஆனோடு நமக்கு பார்க்கணும். அல்ல ஒரு வாரம் ஆனோடு நம்ம பார்க்கணும். நம்ம டைம் படி நம்ம செய்தோமா இல்லையா? அப்போ என்ன பிரச்சனை, எதனால இழப்பு வருது, அப்போ திரும்பி அதை கரெக்ட் பண்ணி எப்படியாவது நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்துல ஒரு எக்ஸசைஸ் ஆமென் என்ன செய்யணும்? செய்து கண்ட்ரோல் பண்ணி வேத வாசிக்கிறதிலும் ஜபங்களிலும் ஆமே நம்ம தரித்திருக்க தேவனுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை கொடுக்க இவைகளில் ஆவிக்குரிய சில எக்ஸசைஸ்களை நாம் என்ன செய்யணும். எதை பார்க்க கூடாது, எதுக்கு நேரத்தை கொடுக்க கூடாது என்பதெல்லாம் நம்ம பிளான். அப்போ நம்மளை இன்னொன்னு இழுத்துட்டு போகுதுன்னா அப்ப நாம எதுக்கு அடிமையா இருக்கிறோம்? அதுல இருந்து நாம வெற்றி கொள்வதற்கு நாம முயற்சி எடுத்தோமா, நாம போராட ரெடியானோமா எல்லாம் பார்க்கணும். அல்லேலூயா. நிறைய பேர் நினைக்கிறாங்க கர்த்தர் நமக்கு யுத்தம் செய்வார், நம்ம சும்மா இருந்தா போதும். அது வேற விஷயம். அவர் யுத்தம் செய்ய மாட்டார். நீ சும்மா இருந்தா அவர் யுத்தம். ஆமே. ஆவிக்குரிய விஷயத்துல தப்பான கணக்க போட்டுறாத. ஆமே. நாம தான் யுத்தம் பண்ணணும். ஜெயம் தான் அவர் தருவார். ஆமே. யுத்தம் யார் தான் பண்ணணும்? ஆமே. அங்கே மோசேட்ட அவர் சொன்னார், நீ சும்மா இருப்பீர்கள், ஏன்னா கடலை போய் திறந்து சாடையா முடியும். ஆமே. ஆனா பவுல் சொல்லுவது போல ஆமென் எபேசு சபைக்கு 6 சொல்லியிருக்கிறார். என்ன சொல்றா? 10வது வசனத்துல கடைசியாக சகோதரரே கர்த்தரிலும் அவருடைய சத்துவ வல்லமையிலும் பலப்படுங்க. ஆமே. எதற்கு? 11 எதுக்கு பலப்படுங்க சொல்றார்? நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு என்ன செய்ய வேண்டி இருக்கிறது? எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி சர்வாயுத வர்க்கங்களை எல்லாம் என்ன செய்ய தரித்து கொள்ளுங்க. எதுக்கு சர்வாயுத வர்க்கங்களை தரித்து கொண்டு சும்மா அப்படி நிக்கிறதுக்கா? ஷோவா வச்சுக்கிறதுக்கா? போராடுவதற்கு யுத்தம் செய்யணும். நீ சத்துருக்கு முன்னேற என்ன யுத்தம்? உன் டைம் எல்லாம் அவன் சாப்பிடுறான். ஒரு ஆவிக்குரிய ஜீவத்துல தோத்து விழும்படி வைக்கிறான். நீ ஃபெயில் ஆன உடனே உனக்கு ஒரு சோர்வை கொண்டு வரான். நீ எதையா தோத்து போயிட்ட, நீ உன்னால முடியாது அப்படின்னு சொல்லி உன்னை என்ன செய்யறான்? சோர்ந்து போக வச்சு பின்மாற்றத்துக்குள்ள தள்ளக்கு முயற்சி எடுக்கிறான். ஆமே. அப்ப நீ வெளியே வரணும். நீ என்ன செய்யணும்? பின்மாற்ற ஆவிலிருந்து சோர்ந்து போகாம தைரியமா வெயில் ஆயிட்டுனாலும் எழும்பதுக்கு முயற்சி எடுக்கணும். யுத்தத்தை மறுபடியும் யுத்தம் எடுக்க முயற்சி எடுக்கணும். செபித்து ஆண்டவரே இன்னொரு விஷயம் என்ன பலப்படுத்துங்க ஐயா, நான் மேற்கொள்ள நான் முயற்சி எடுக்கிறேன், எனக்கு வெற்றியை தாங்க அப்படின்னு சொல்லி ஜெபித்து உபவாசித்து அந்த பிரச்சனையை விட்டு என்ன செய்யணும்? நீ வெளிவர முயற்சி யுத்தம் பண்ணணும். ஆமென். சத்துருக்கு எதிராக ஆமென் எதெல்லாம் அவனே கெடுத்து போட மனச ஆமென் சிந்தனைய வேத வசனத்தை மறக்க பண்ணக்கூடிய பொல்லாத காரியங்கள், தேவனுடைய திட்டங்களை அந்த தரிசனத்தை இழக்க வைக்கிற காரியங்கள், ஆமென் பரலோக சிந்தையை ஒன்றை விட்டு எடுத்து போடுகிற காரியங்கள் எதெல்லாமோ அதெல்லாம் விட்டு வெளியே வர வேணும். அல்லேலூயா. அதுதான் பவுல் சொல்லுகிறார். பந்தயத்துல போராடுகிற எல்லாரும் இச்சையடக்க உள்ளவர்களாக இருப்பாங்க. ஏன் அவங்க அழிவுள்ள கிரீடத்தை பெறுவதற்கு அப்படி செய்யறான்? அவனே அவ்வளவு முயற்சி எடுக்கிறானா?
அழியாத கிரீடத்தை தேவன் வச்சுட்டு நான் ஏதோ சீக்கிரம் வருகிறேன்னு சொல்ற தேவனுக்கு முன்பாக ஒண்ணுமே தெரியாத அப்பாவி பிள்ளை மாதிரி இருந்து பிசாசு வாயில உட்கார்ந்து இருக்கிறோம். யார் வாயில தான் இருக்கிறோம், ஆனா நம்ம ஒண்ணுமே தெரியாத மாதிரி கடைசியில் நரகத்துல சோதனை பண்ணிட்டு போயிடுவான். உன் நம்பிக்கை எல்லாம் போச்சு. ஆமே, ஏன்னா யுத்தம் பண்ணல, சர்வாயுத வர்க்கங்களெல்லாம் ஆண்டவர் வச்சிருக்கிறார், எது எடுக்கல. ஆமே, ஃபைட் பண்ணல. நமக்கு விரோதமா பிசாசு அவன் நாம என்ன சொல்றது, என்ன ஒரு அழகா பயங்கரமான கருப்பு ட்ரெஸ் போட்டுட்டு நம்ம கண்முனையா நிற்பான். ஆமே, அந்த அவன் ஸ்பிரிட் வேர்ல்டு என்ன அப்படி நமக்கு தெரியும். அவன் நம்மோடு இருந்து நாம அதாவது நம்ம வாய்ப்புகளை தேடி அவன் எப்படியாவது எவனை விழுங்கலாம் என்று வகை தேடி சுற்றி தெரிகிறவன் ஒரு பொல்லாதவன், பொல்லாங்கன். ஆமென், குற்றம் சாட்டுகிறவன். ஆமென், அல்லேலூயா. அப்ப அப்படிப்பட்ட பொல்லாத உலகத்துல நாம யுத்தம் பண்ணி தான் ஜெயிக்க வேண்டிய, யுத்தம் பண்ணி அவனை ஜெயிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிற. அப்போ எல்லாவற்றிலும் எப்படி இருக்கணும், இச்சை அடக்கமா இருக்கணும். எல்லாவற்றிலும் எப்படி இருக்கணும், இச்சை அடக்கமா இருக்கணும். அது 2 பேரும் 1ஆம் அதிகாரம். ஞானத்தோடு இச்சை அடக்கத்தையும் இச்சை அடக்கத்தோட பொறுமையையும் பாருங்க. அப்ப ஞானத்தோட இச்சை அடக்கத்தையும் அப்படின்னு சொல்ற, அதாவது செல்ஃப் கண்ட்ரோல். ஆமே, நம்மளை நாமே அடக்கி ஆளுகிற. ஏன்னா உலகத்துல அந்த பிசாசு ஒரு சைடுல இருந்தா இன்னும் 2 பேர் இருக்கான். யாரெல்லாம், உலகமும் நம்முடைய மாமிசம். ஆமே, உலகம்னா அதாவது உலகம் அடைமொழியில சொல்லும் போது மக்களை குறிக்கும். உலகம்னு சொல்லும் போது மலைகள் அழகா இருக்கிற மலைகள் அப்படி சொல்லும் போது இன்னும் உலகம் நமக்கு விரோதமானா அர்த்தம்னா என்னதுன்னா அந்த சொசைட்டி, அதாவது உலக சிஸ்டம். உங்களுக்கு புரியுதுங்களா? எல்லா எக்கனாமிக் சிஸ்டம், எல்லா சிஸ்டம் இந்த உலகத்துல அவன் பெருமைகள். மனுஷனுக்கு பணம் இருந்தா தான் வாழ்க்கை, அவனை யாரும் மதிப்பான். ஆமென், அல்லனா என்ன செய்ய மாட்டான், மதிக்க மாட்டான். நல்ல ட்ரெஸ் பண்ணலன்னா யாரும் என்ன செய்ய மாட்டான், பார்க்க கூட மாட்டான். ஆமென், அல்லேலூயா. கொஞ்சமாவது லிப்ஸ்டிக் அடிச்சு டாண்டின்னு அந்த ஹீல்ஸ் அதெல்லாம் போட்டு அப்படின்னு போனாதான் 4 பேர் என்ன செய்வாங்க, பாப்பாங்களோ மதிப்பானோ. ஆமென், அல்லேலூயா. அப்போ என்ன கிரீடத்தை வச்சிருக்கிறார், அழிவில்லாத கிரீடத்தை ஆண்டவர் நமக்கு என்ன செஞ்சிருக்கிறார், ஆமென், வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அதை யாரும் என்ன செஞ்சிடக்கூடாது, எடுத்துக்கொள்ளாதபடி நம்ம பாதுகாக்க. 3வது ஒரு கிரீடத்தை சொல்றார். 1 தெசலோனிக்கர் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் வாசிங்க. ஆம், எங்களுக்கு நம்பிக்கையும் சந்தோஷமும் மகிழ்ச்சியின் கிரீடமாய் இருக்கிறவர்கள் யார்? அவருடைய சன்னிதானத்தில் ஆமே நீங்கள் அல்லவா அப்படி இருப்பீர்கள். இங்கே என்ன கிரீடத்தை சொல்லுகிறார், நாம் நாம் நடத்துகிற அல்லது நம் மூலமாய் ஆத்துமாக்களை ரட்சித்தோ சொல்லி அதுல 2-3 பேர் நம்ம நடத்தி ஞானசானத்துக்குள்ள நடத்தி அவனை தேவனுக்குள்ள கொண்டு வந்தோம்னா பவுல் சொல்றார், எங்கள் நம்பிக்கையும் சந்தோஷமும் மகிழ்ச்சியின் கிரீடமும் ஆகியிருப்பீர்கள். அல்லேலூயா. நம்முடைய கர்த்தராகிய இயேசு வரும்போது அவருடைய சன்னிதானத்தில் நீங்கள் அல்லவா அப்படி இருப்பீர்கள். ஆமென், அல்லேலூயா. அப்ப ஒரு ஆத்துமாவை ரட்சிக்கிற ஒரு தேவ பிள்ளைகளுக்கு ஆண்டவர் என்ன கிரீடத்தை கொடுக்கிறார், மகிழ்ச்சியின் கிரீடம். அல்லேலூயா. என்ன கிரீடத்தை கொடுக்கிறார், பெரிய வரவேற்பு இருக்கும். 2-3 ஆத்துமாவுக்கு நீங்க பிரயோஜனமா இருந்தா ஆமென், அங்க என்ன இருக்கும், ஒரு ஆத்மாவுக்கு சுவிசேஷம் சொல்லாதவனை கொண்டு போய் இந்த மகிழ்ச்சி கிரீடம் கொடுப்பாரா? பரலோகத்துக்கு போகும்போது 4 பேர் ஓடி வந்து உன்னை என்ன செய்யணும், கட்டி பிடிச்சி சொல்லணும், சகோதரர் உங்க சாட்சியை கேட்டல்லவா நான் இந்த இயேசுவை அறிந்து கொண்டேன். ஆமென். சகோதரர் உங்க மூலம் தான் நீங்க எனக்கு சொன்ன ஒரு சின்ன வார்த்தையில அது விதையா முளைச்சு ஒரு நாளில நான் இந்த இயேசுவை ஏற்றுக்கொண்டேன். ஆமென். ஓடி வந்து கட்டி பிடிக்கணும். அதான் ஆண்டவர் லூக்கா 16 சொல்லும் போது, ஆமென், நீங்கள் வாழும் போது நித்திய வீட்டிலே உங்களை ஏற்றுக்கொள்வார் உண்டாகும்படி அநித்தியமான உலக பொருட்களாலே சிநேகிதர்களை
அல்லேலூயா. கிஃப்ட்டுகளை வாங்குங்க. வாங்கிட்டு அந்த யார்கிட்ட பேசணுமோ எடுக்கணுமோ அவங்களுக்கு கொடுங்க. ஆமென். ஹலோ, சந்திங்க. ஏதாவது பொருளை கொடுத்து எப்படியாவது அட்ராக்ஷன் பண்ணி அவனுக்கு எப்படியாவது இயேசுவை என்ன செய்யணும், சொல்லணும். அதான் உலகத்தை அவன் என்னென்ன வழியிலெல்லாம் வச்சு சொல்றாங்க. ஆமென். நாம எப்படியாவது சொல்லும் போது ஆண்டவர் நமக்கு என்ன கிரீடத்தை வைத்திருக்கிறார்? மகிழ்ச்சியின் கிரீடம். அல்லேலூயா. ஆமென். நமக்கு தருகிற தேவன். அல்லேலூயா. கரங்களை சொல்லாமா? 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 7-8 வசனங்களிலே நாம் வாசிக்கிறோம். 7-8. நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. என்ன கிரீடத்தை ஆண்டவர் பவுல் சொல்றார்? நீதியின் கிரீடம். நல்ல ஒரு போராட்டம். பவுல் சொல்லுவார், நல்ல ஒரு என்னது போராட்டத்தை போராடி ஓட்டத்தை முடித்தேன். ஆமென். விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். அப்ப இது முதல் என்ன வைக்கப்பட்டிருக்கிறது? நீதியின் கிரீடம். ஏசாயா 64ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் நினைக்கிறேன். நம்முடைய நீதி எல்லாம் அழுக்கான கந்தை, அப்படிப்பட்ட குப்பைகளாக இருந்த நம்மை ஆண்டவர் தன்னுடைய இரத்தத்தினாலே கழுவி, ஆமென், ஓடு என்று நம்மளை இந்த உலகத்துல ஓட வைத்து எப்படியாவது ஜெயித்து வந்துரு அப்படின்னு இன்னைக்கும் அந்த கேலரியில எல்லாம் பரிசுத்தவால நம்மளை பார்த்துட்டு இருந்துட்டு, ஆமென், நீ ஓடு, என்ன செஞ்சிடாத, நின்னுறாத, அவன் தொடர்ச்சியா என்ன செய்ய ஓடுன்னு சொல்லி நம்மளை என்கரேஜ் பண்றவங்க ஆமென் ஏராளம். அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஆமென் இந்த ஓட்டத்துல ஆமென் நம்முடைய நீதியெல்லாம் அழுக்கான கந்தைகளா இருந்த நமக்கு ஒரு நாளிலே அந்த நீதியின் கிரீடத்தை நம்முடைய தலையில் வைத்து நீதிமான் என்ற பட்டத்தை நமக்கு கொடுக்கிறார். காரணம் தெரியல சொல்லாமா? எவ்வளவு பெரிய பாக்கியம், எவ்வளவு பெரிய பாக்கியம். ஆமென். அப்ப அந்த நீதியின் கிரீடம் வரணும்னா அவன் 3 காரியத்தை அவன் என்ன செஞ்சிருக்கணும். அல்லேலூயா. ஒரு நல்ல ஒரு போராட்டத்தை என்ன செஞ்சிருக்கணும்? போராடி வந்திருக்கணும். அல்லேலூயா. பவுல் சொல்றார் பாருங்க, 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தில் அவர் எழுதுகிறார் பாருங்க, நான் எபேசுல துஷ்ட மிருகங்களோடு போராடினேன் என்று மனுஷ வழக்கமாய் சொல்லுகிறேன். துஷ்ட மிருகங்களோடு என்ன செய்தார் அப்படின்னா, அந்த துஷ்ட மிருகத்தோட சிங்கம் கரடி புலிகிட்ட இல்ல, பொல்லாத யூத மனுஷர் அவரை எப்படியாவது கொல்லப்படுகிறார். இவன் நமக்குள்ள புதிய மதத்தை என்ன செய்யறா? நாம சிலுவையில் அறைந்த போற இடமெல்லாம் சீசர்கள் சொல்றது, நீ சிலுவையில் அறைஞ்ச இயேசுவே தேவன் ஆண்டவரும் ரட்சகருமா. இந்த பவுல் வாயை திறந்து பேசின வார்த்தை என்ன? இந்த இயேசுதான் கிறிஸ்து அப்படின்னா. இந்த இயேசுதான் யாரு? நீங்க எதிர்பார்த்து கொண்டிருக்கிற மெசியா கிறிஸ்து என்று சொல்லி பிரசங்கம் தாமதம் இல்லாமல் பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சார். அல்லேலூயா. அந்த இயேசுவையே ப்ரொஜெக்ட் பண்ணி சிலுவை இல்லாமல் வேறு ஒன்றும் நான் பிரசங்கிப்பது இல்லை என்று சொல்லி போற இடமெல்லாம் இயேசு இயேசு இயேசுன்னு பிரசங்கம் பண்ண இந்த யூதரெல்லாம் பார்த்தா இவனை கையில எடுத்துட்டா அந்த கதை முடிஞ்சது. ஆமென். பவுல் இங்க யூதாயா மட்டும் அல்ல, போற எபேசு பட்டணம், அத்தனை பட்டணம் எல்லா இடம் போறான். அங்கெல்லாம் அவன் வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறான். யார்? யூதா ஜனம். ஆமென். அங்கெல்லாம் அவன் துஷ்ட மிருகங்களா எழும்பி அவனை கொலை செய்யணும். பாருங்க, ஜெயில இருக்கும்போது 40 நாள் உபவாசம் பண்ணானுங்க. எதுக்கு? பவுலை கொலை செய்யணும். அவன் சாகிற வரைக்கும் நாங்க சாப்பிட மாட்டோம்னு சொல்லிட்டு உபவாசம் இருந்தாங்க. அல்லேலூயா. அப்படி அதான் பவுல் சொல்றார், துஷ்ட மிருகங்களோட போராடினேன். ஆமென். மனுஷ வழக்கத்தின்படி சொல்லுகிறேன். ரோமர் 14:32 சொல்லுகிறார், ஜெபங்களிலே நான் போராடுகிறது போல நீங்கள் என்ன செய்யணும்? போராடணும். ஜெபங்களிலே என்ன செய்யணும்? போராடணும். ஆண்டவருடைய சன்னிதானத்துல ஆமென் ஜெபம் பண்ணுவதில்லை பரிசுத்தவான்களுக்காக. அதான் அவர் சொல்லும் போது எபேசு 6:18 சொல்லும் போது, எந்த சமயத்திலும் சகலவித வேண்டுதலோடும்
விண்ணப்பத்தோடும் ஆவியிலேயே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மன உறுதியோடும் பரிசுத்தவான்களுக்காய் பண்ணும் வேண்டுதலோடு எப்படி இருக்க விழித்து கொண்டு ஒரு போராடி ஜெபிக்கிற ஒரு மனுஷியாய் நாம மாறிடணும் என்று பவுல் விரும்புகிறார். அல்லேலூயா, ஆமென். யாருக்காக? நமக்காக ஜெபிக்கிற சொல்லல, பரிசுத்தவான்களுக்காக, முன்தண்டில் இருக்கிற ஆமென் பரிசுத்தவான்களுக்காக, குடும்பங்களுக்காக. அல்லேலூயா, ஆமென், ஆமென். அவர்களுக்காக சகல வேண்டுதல் விண்ணப்பத்தோடு ஆவியிலே என்ன செய்யணும்? ஆவியினாலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த பொறுமையோ மன உறுதியோடு அப்படி பரிசுத்தவான்களுக்காய் பண்ணி வேண்டுதலோடு என்ன செய்யணும்? பிசாசு பல வகைகளிலே ஊழியக்காரனுக்கு விரோதமா என்ன செய்வான்? போராடுவான். ஆமென். ஒண்ணு, கர்த்தரிடத்துல தான் வார்த்தையை என்ன செஞ்சிடக்கூடாது, பெற்று சபைக்கு கொண்டு வரக்கூடாது. அவனுடைய மெயின் டார்கெட் ஒண்ணு. ரெண்டு, போற இடங்கள்ல எங்கேயாவது மாட்ட வச்சு சிக்க வைக்கணும். ஆமென். அவனை இல்லாம ஆக்கிடணும். எஃபெக்டிவா இருக்கிற ஊழியனா ஆக்கிடக்கூடாது. ஒரு சாதா அப்படி பேசிட்டு பேசாம போயிடும், அவ்வளவுதான், முடிஞ்சது. அங்க ஒரு தாக்கத்தை என்ன செஞ்சிடக்கூடாது. சபைனா என்னன்னா அப்போஸ்தலர்களுக்கு 9:31 இப்படி இருந்தா தான் சபை. அங்க அது இல்லைன்னா அது சபையா இருக்காது. ஆமென். அது இல்லாம ஆக்குறதுக்கு பிசாசு என்னென்ன செய்ய முடியுமோ அவ்வளவுதே செய்வோம். எத்தனை பேர் எடுத்தீங்க? 31. யூதேயா சமரியா நாடுகள் எல்லாம் ஒண்ணு, சபைக்குள்ள என்ன இருக்கணும்? சமாதானம். 2, பக்தி விருத்தி அடைந்து. 3, சபைக்குள்ள என்ன இருக்கணும்? கர்த்தருக்கு பயப்படுற பயம் உள்ள இருக்கணும். 4வது, பரிசுத்த ஆவியானுடைய ஆறுதல் இருக்கணும். 4 காரியம் சபைக்குள்ள இருந்தா தான் அது சபை. அதுதான் வளரும், பெருகும். என்னதெல்லாம்? முதல்ல 1 சமாதானம், 2 பக்தி விருத்தி உண்டாகணும். சபையில பக்தி விருத்தி, தேவ வசனம், பரிசுத்த ஆவியானுடைய அசைவாடுதல் அவனை பக்தி விருத்தி அடைய பண்ணும். ஆமென். அந்த 2ம் இல்லாம ஆக்குறதுக்கு பிசாசு எல்லாம் வருவான். நீ வாந்தியா போயிட்டே இரு, உனக்குள்ள ஒரு மாற்றம் வரக்கூடாது. நீ எழும்பி ஜெபிக்கிறவனா முழங்கால் படி போடுற விசுவாசியா மாறவும் கூடாது. உங்கவலையே உனக்கு பெரிய இமயமலை மாதிரி ஒரு தலையில இருக்கு. நீ போய் பரிசுத்தவான்களுக்காக ஜெபிக்கிறதாவது முதல்ல உனக்காக 21 நாள் என்ன செய்ய? ஜெபி. ஆமென். நல்லதுதான் ஜெபிக்கணும், ஜெபம் பண்ணணும். அப்படியே ஆயினும் ஜெபம் பண்ணணும். அல்லேலூயா. அத ஒரு 21 நாள், இப்போ பிள்ளை கல்யாணம் ஆகணும், 21 நாள் என்ன செய்யணும்? பாஸ்டிங் போடணும். ஆமென். அது ஒரு நிமிஷம் தான் பேச. ஆனா மற்ற அந்த 21 நாள் மற்ற காரியங்களுக்காக நம்ம அதிகமா என்ன செய்யலாம்? ஜெபத்துக்குன்னு ஒதுக்குறோம் பாருங்க, அது முக்கியம். ஆமென். அல்லேலூயா. அப்படி ஜெபிக்கணும். ஜெபம் இல்லாம ஒண்ணு நடந்துடாது நம்மளுடைய வாழ்க்கை. நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. பிள்ளை கல்யாணம்னாலும் சரிதான், எல்லா இதுனாலும் சரிதான், தாய் தகப்பன் என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். 21 நாள்னாலும் பரவாயில்ல, ஒருவேளையாவது ஒதுக்கி வச்சுட்டு ஜெபம் பண்ணும். அல்லேலூயா. ஆண்டவர் என்ன செய்வார்? அற்புதம் செய்வார். ஆமென். இல்லைன்னா நடக்காது. இல்லைன்னா என்ன செய்யாது? ஆமென். சபை சமாதானம் பெற்று பக்தி விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பயப்படுற பயம் உள்ள இருக்கணும். சபையில என்ன இருக்கணுமா? கர்த்தருக்கு பயப்படுற துணிகரமா இருக்கிற அந்த வெட்டுன அப்படின்னு ஏதோ அந்த என்னதோ என்ன சொல்றதா அப்படிலாம் இருக்கக்கூடாது. பயம். தேவன் இங்க நம்ம வாரும்போது ஆமென் 2-3 பேர் இருக்கிற இடத்துல நான் என்ன செய்கிறேன்? இருக்கிறேன்றவர். இங்க யார் இருக்கிறா? நம்ம யார் ஆராதிக்க வர்றோம்? கர்த்தர். அப்போ கர்த்தருக்குள்ள பயம் நமக்குள்ள இருக்கணும். ரெவரன்ஸ் சொல்லுவாங்க, பயபக்தி. அதோடு சேர்த்து கர்த்தருக்கு பயப்படுற பயம். இந்த 2ம் அவங்க வாழ்க்கையில் இருக்கணும். நம்முடைய பலத்திலேயோ சாதுரியத்திலேயோ ஒண்ணு நடந்துடாது. ஆமென். தேவன் அவர் யாரு? பயத்தோடு நாம நடுக்கத்தோடு அவரை சேவிக்கணும் வேதம் சொல்லுது. ஆமென். அப்படி இருந்தா தான் அதுக்கு பேர் என்னது? சபை. இது அப்புறம் பரிசுத்த ஆவியின்
அந்த சபையில ஆவியானவருக்கு முதலிடமா இருக்கணும். இந்த சபைக்கு எது இருக்கணும்? முதல் இடம் யாருக்கு இருக்கணும்? பரிசுத்த ஆவியானவருக்கு இருக்கணும். அல்லேலூயா. அப்போ அந்த சபை ஆறுதலோடும் நடந்து, முக்கியமான வசனம், நடந்து பெருகின. அல்லேலூயா. பெருகும். ஆமென். வளர்ந்து நாளுக்கு நாள் விருத்தி அடைஞ்சிட்டே போகும். ஆமென். அல்லேலூயா. எல்லா விதங்களிலும். அப்போ நமக்கு இன்னைக்கு வர வர சபைகள், நம்ம சபை ஜெபம் இல்லாம போயிடும். அப்படி போகக்கூடாது. அப்படி என்ன செய்யக்கூடாது? போயிடக்கூடாது. ஜெபிக்கணும். ஆறுதலோடு நடந்து என்ன செய்தது? அப்ப என்ன கிரீடம்லாம் நம்ம பார்த்தோம்? போர்க்கிரீடம். முதல்ல சொல்லுங்க, என்ன கிரீடம்? பொற்கிரீடம். வெளிப்படுத்த 4:4 போர்க்கிரீடம். 2 அழிவில்லாத கிரீடம், இம்மார்டல் இம்பெரிஷபிள் கிரவுன். ஆமென். புரியுதுங்களா? அது அழியவே செய்யாது, நம்ம தலையில அப்படியே இருக்கும். ஆமென். ஆமென். அது அழிவில்லாத கிரீடம். 3வது மகிழ்ச்சியின் கிரீடம். அப்படி அந்த மகிழ்ச்சியின் கிரீடத்தை நிறைய முத்துகளா இருக்கும். ஆமென். ஒவ்வொரு ஆத்துமா, ஒவ்வொரு இந்த ஸ்டார் எல்லாம் போட்டுட்டு போலீஸ்காரன் இது ஒரு 3 ஸ்டார் 4 ஸ்டார் எல்லாம் சொல்றாங்க இல்லையா? ஆமென். அந்த மாதிரி. அப்புறம் என்ன கிரீடம்? நீதி. கந்தைகளா இருந்த நமக்கு எதை வைத்திருக்கிறார்? நீதியின் கிரீடத்தை வச்சிருக்கிறார். அல்லேலூயா. அந்த நீதியின் கிரீடத்துல வரணும்னா முதல்ல நம்ம என்ன செய்யணும்? ஓட்டத்தை ஓடணும். அல்லேலூயா. நல்ல ஒரு போராட்டம். 2வது ஓட்டத்தை நல்ல ஓடி முடிக்கணும். பவுல் சொல்றார் பாருங்க, 3 பிலிப்பி 3:12-13 சகோதரரே, பிடித்து கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை, ஒன்று செய்கிறேன், பின்னானவர்களை மறந்து முன்னானவர்களை நாடி தேவன் அழைக்கப்பட்ட அழைப்புக்காக பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி ஓடுகிறேன். அல்லேலூயா. லக்கை நோக்கி என்ன செய்கிறேன்? நிக்கிறதுக்கு அல்ல. ஒரு முறை அவனை நிறுத்தி பார்த்தாங்க. பவுல், ஐயா நீர் என்ன செஞ்சிடாதையும், எருசலேமுக்கு போயிடாதையும், உன்னை தீர்க்கதரிசி காலுங்க கட்டிட்டு சால்வை வச்சு, இந்த சால்வை உடையவன் ஆமென் அங்க கட்டப்படுவான். ஆகவே அந்த பிள்ளைலாம், பிலிப்புடைய அந்த 3 பிள்ளைங்க இவங்கெல்லாம் அழுறாங்க. நீங்க போக வேண்டாம். எப்படி யாருக்கு மனம் இருக்கும்? தான் நேசிக்கிற ஊழியக்காரன் மரணத்தை நோக்கி போற அந்த காட்சியை யாருக்காவது விருப்பமா இருக்குமா? அழுகிறாங்க. ஆனால் பவுல் சொல்றார் பாருங்க, அப்போஸ்தலர் 20 ஆமென், அவருக்காக பாடுபட மட்டும் இல்ல, மரிக்கவும் நான் என்ன செய்யறேன்? ஆயத்தமா இருக்கிறேன். ஓட்டத்தை கடைசி வரைக்கும் ஓடணும். இதோ பாடுபலியாய் வார்க்கப்பட்டு போக போறேன். என்ன பலி அவருக்கு தெரியும். அவருக்கு என்ன செய்து தெரிஞ்சிச்சு, தன்னுடைய மரணம் சமீபத்திற்கு. பாடுபலியாய் வார்க்கப்பட்டு போறேன் அப்படின்னாரு. நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன். ஆமென். விசுவாசத்தை என்ன செய்தேன்? காத்துக்கொண்டேன். ஆமென். எதை காத்துக்கொண்டேன்? இந்த விசுவாசத்தை காத்துக்கொள்ள ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. அது பிசாசு உங்க வாழ்க்கையில் இருக்கிற அந்த விசுவாசத்தை எடுக்க தான் எல்லாம் முயற்சி எடுப்பான். ஆமென். ஆனா விசுவாசத்தை விட்டு விலகி போயிடக்கூடாது. ஆமென். அல்லேலூயா. பின்மாற்றம் வந்துடவே கூடாது. ஆண்டவரே நான் அழுது ஒப்பாரி வச்சு இருதயம் உடைந்து கண்களில என்ன வரணும்? அது இயேசுடைய முன்ன போய் அவன் ஏற்றுக்கொள்ளுங்கப்பா, நான் செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேன், நான் என்ன செஞ்சிடறேன், எனக்கு கொஞ்சம் பலன் தாருங்க, இன்னும் கொஞ்சம் எனக்கு பலன் தாருங்க, எப்படியாவது நான் மேற்கொள்ளுவேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட அப்புறம் அவர் எவ்வளவு நேரம் போனாலும் மன்னிப்பார். அதுக்காக அவரை துன்பப்படுத்திடாதீங்க. ஆமென். வெற்றி கொள்ள முயற்சி எடுங்க. ஆமென். அல்லேலூயா. வெளிப்படுத்துற 2:10 ஒரு கிரீடத்தை சொல்லுகிறார். நீ பட போகிற பாடுகளை குறித்து எவ்வளவு பயப்படாது, இதோ நீங்கள் சோதிக்கப்படுவதற்காக பிசாசானவன் உங்களில் சிலரை காவலிலே போடுவான். என்ன செய்ய? 10 நாள் ஓத்திரப்படுவீர்கள். ஆயினும் மரணம் 10 ராஜாக்கள், ரோம சாம்ராஜ்யத்தில் எழும்பின 10, அதைத்தான் அடையாளப்படுத்தி சொல்லியிருக்கலாம். ஆமென். 10 பேர் வந்தும் கிறிஸ்தவத்தை அடக்கி ஒடிக்கிறன்னு எவ்வளவோ முயற்சி எடுத்தான். ஆமென்.
ஒரு நாளும் ஆண்டவர் விட்டு கொடுக்கல. அல்லேலூயா. தேவ பிள்ளைகளும் மரண பரியந்த உண்மையா இருந்தார்கள். கரங்களை சொல்லாமா, எவ்வளவு வரைக்கும் உண்மையா இருந்தாங்க? ஆமா, அந்த 3ஆம் நூற்றாண்டு வரைக்கும் உள்ள அந்த காட்சிகள் எல்லாம் இந்த நெட்டில் பாருங்க. ஆமென், அல்லேலூயா. சிங்கத்தின் வாய்களுக்கும் ஆமென் டார்ச்சாய் கொளுத்தப்பட்டவர்களும் ஆமென் விசுவாசத்தை அப்படி காத்து கொண்டாங்க. விசுவாசத்தை மரணமே நேரிட்டாலும், தங்கள் ஜீவன் நஷ்டமாய் போனாலும் அவங்க தேவனை விட்டு கொடுக்கவே அதான் ஆகிலும் மரண பரிந்தேவன் எப்படி? அப்ப நான் என்ன கொடுப்பேன்? ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன். அல்லேலூயா. வேத கிரீடத்தை தருவாரா? துன்பத்தை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆமென். ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்வான். எதை பெற்றுக்கொள்வான்? அவன் சகிக்கிற அந்த துன்பத்தை, வேதனைகளிலும் கிறிஸ்துவ பாடுகளை அனுபவிச்சாலும், கிறிஸ்துவ நிந்தைகளை அவமானங்களை ஏற்றுக்கொண்டாலும் மரண பரிந்தவும் நான் உண்மையாக இருப்போம் என்றார். அவரை பொறுமையாய் நம்ம காத்துக் கொள்வோம் என்றார். ஆண்டவர் எதை தருவார்? ஜீவ கிரீடத்தை நமக்கு என்ன செய்வார்? தருவார். அல்லேலூயா. ஆமென். 1 பேதுரு 5:4 ஆமென் பேதுரு சொல்கிறார், அப்படி செய்தால் பிரதான மேய்ப்பன் வெளிப்படும் போது மகிமை உள்ள வாடாத கிரீடத்தை உங்களுக்கு, போதகர்களுக்கு அல்லது சபை மேய்ப்பர்களுக்கு பேதுரு எழுதிட்டு வரும்போது, உலகத்தினுடைய பண ஆசைக்கு செய்யாம, உலக ஆதாயத்திற்கு செய்யாம, 2வது வசனம், மேய்த்து கட்டாயமாக அல்ல மனப்பூர்வமாய் அவலட்சணமான ஆதாயத்திற்காக அல்ல, உற்சாக மனதோடு சுதந்திரத்தை இருமாப்பாய் ஆளுகிறவர்களாய் அல்ல, மந்தைக்கு மாதிரிகளாக கண்காணிப்பு செய்யுங்கள். அப்படி செய்தால் பிரதான மேய்ப்பராய் இயேசு வெளிப்படும் போது மகிமை உள்ள வாடாத கிரீடத்தை பெறுவீர்கள். Glorious. ஆமென். Unfaded glorious கிரீடத்தை நீங்க பெறுவீர்கள். தெரிந்த ஒரு வசனத்தை நாம் எல்லாரும் சேர்ந்து நாம் வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் 11வது வசனத்தை நாம் எடுத்துக்கொள்வாமே. எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? இதோ சீக்கிரமாய் வருகிறேன், ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாதபடிக்கு உனக்குள்ளதை பற்றி கொண்டிரு. ஆமென். அல்லேலூயா. எல்லாரும் எழுந்திருப்போமா? ஆண்டவரை நோக்கி நாம செபிப்போம். நல்ல பிதாவே, இந்த வார்த்தைகளுடைய கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த பிள்ளைகள் ஆண்டவரே ஓடி ஜெயிக்க பலன் கொடுங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே.